யோசேப்பை அற்பமாய் நினைத்தார்கள், பொறுமையோடு காத்திருந்தான். அது யோசேப்பு காமிச்ச பொறுமை என்ன? அண்டமார அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கல, அப்படியே பொறுமையா காத்திருந்தான். கடைசியில அவன் குடும்பத்துக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி. அவன் எப்ப வீழ்வான், அவன் சொப்பனம் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு அவனை குழியில போட்டாங்க. யோசேப்பு ஏதாவது செஞ்சாரா? பொறுமையோடு காத்திருந்தான். காலம் வந்தது, 13 ஆண்டுகளுக்கு பின்பாக எவன் குழியில போடுறேன்னு சொன்னானோ அவன் தட்டை தூக்கிட்டு முன்னாடி நிக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? ஐயா தானியம் போடுங்க. நான் அந்த சூழ்நிலையை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியம். அந்த யூதாங்கிறவன்லாம் வந்து நிப்பான், அவன் தான் வித்தவன், அவன் நிப்பான். என்னைய பிடிச்சி உள்ள வேணா வச்சுக்கிறீங்க போடுறீங்க ஃபுல்லா சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் தீங்கு பண்ணணும் அப்படியே ரிவெஞ்ச் நடக்கும். அந்த ரிவெஞ்சில கூட அவன் சந்தோஷப்படல. அந்த பழி வாங்குதல்ல கூட யோசேப்பு சந்தோஷப்படாமல் உள்ளே போய் அடக்க முடியாமல் அழுதா. ஹல்லேலூயா. எதிரி முன்னாடி வைக்கப்படாம இருக்கணும்னா பிரச்சனைகள் வரும்போது, சோறு வரும்போது, ஒரு நம்ம மேல அடியும் குண்டுகள் போல அது வீழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போவதே